மதி, சுரேஷ் பேர் யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும்? மதிக்காக சுரேஷ் மாறுனா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தெரிவிங்க அன்புறவுகளே. அழகே அழகுல அடுத்து என்னலாம் ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரொடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. நடந்த விஷயத்த நினச்சி ராஜலட்சுமி ராகவன் சாப்பிடாம கூட ரொம்பவே வருத்தத்தில் தான் உட்காந்துருக்குறாங்க. இங்கே மலர் போயிட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க, அவங்கள சமாதானப்படுத்தி சாப்பிடவும் வைக்கிறாங்க. அப்போது ராஜலட்சுமி இருந்துக்கிட்டு மலர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு மலர், அந்த திமிரு பிடிச்ச மதினால தான் இப்போது நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்குமே போயிட்டு அசிங்கப்பட்டு வந்திருக்கிறோம். இதுக்கப்புறம் நீ அவகிட்ட வந்து பேசவே கூடாது. அவள் உன்கிட்ட வந்து பேசினாலுமே நீ வந்து கண்டுக்க கூட கூடாது. மாப்பிள்ளை வீட்டில் இருந்து அவள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் யாருமே அவள் கூட பேசவே கூடாது. அவளே பிடிக்காம இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடணும். சீக்கிரமே சுரேஷுக்கு ஒரு சூப்பரான பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்ட்டு ராஜலட்சுமி சொல்கிறாங்க. இங்கே மலர் பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி ராகவன் சொல்கிறத கேட்டுட்டு எல்லாத்தையுமே வந்து சரிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலுமே மனசுக்குள்ளே ரொம்பவே வருத்தப்படுறாங்க மதியம் நினச்சி. மலர் ரூமுக்கு போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்குறாங்க. கொஞ்சம் நேரம் அப்புறம் பாக்கியராஜுமே வந்துடுறாங்க. பாக்கியராஜ் வந்ததுமே ராஜலட்சுமி அப்படியே ரொம்பவே கதறி அழ ஆரம்பிச்சு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, உன் அப்பா இது வரைக்குமே உடைஞ்சு உட்காந்து இருந்ததை பார்த்துருக்குறியா? பாரு மனுஷன் எப்படி ஆயிட்டாரு அப்படின்ட்டு. எல்லாத்துக்குமே காரணம் அந்த திமிரு பிடிச்ச மதிதாண்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு பாக்கியராஜ் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாரு. இருந்தாலுமே மதி இப்படிலாம் பண்ணியிருந்துருக்கக்கூடாது அப்படின்ட்டு. இங்கே ரூமுக்கு வந்து பார்த்தா நம்ம மலர் ஒரு பக்கம் அழுதுட்டுருக்குறாங்க. மலரை வந்து பாக்கியராஜ் சமாதானப்படுத்துகிறாங்க. ஏன் மலர், எதுக்காக அழுதுட்டுருக்குற? அங்கே அம்மா அப்பா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்குறாங்க. இன்னொரு பக்கம் நீயும் அழுதுட்டுருக்குற. மலர் அப்படியே பாக்கியராஜை கட்டி பிடிச்சி ரொம்பவே அழுகுறாங்க. எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பாக்கியராஜ். மதி வந்து என்கிட்ட பேசினா, அவகிட்ட நான் முகம் கொடுத்து கூட பேசலை. நான் பண்ணது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது. இந்த வீட்டில் எனக்கு நிறையா டைம் அவள் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கிறா. ஆனால் அவள் ஒரு வார்த்தை சொல்லிட்டா அப்படின்ட்டு அவள் மேலே நான் கோவத்தில் இருக்கிறது கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்ட்டு பேசுகிறாங்க. இங்கே பாக்கியராஜ் இருந்துக்கிட்டு மலரை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. ஒரு சின்ன விஷயத்த இவ்வளோ தூரம் பெரிய பிரச்சனையாகுனது அம்மா தான். அம்மா மேலே தான் தப்பு, மதி மேலெலாம் எந்த தப்பு இல்லை அப்படின்ட்டு பாக்கியராஜ் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. மதி மேலே எந்த தப்புமே இல்லை. இருந்தாலுமே மதி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும்லாம் போயிருந்துருக்கக்கூடாது அப்படின்ட்டு பாக்கியராஜுமே கொஞ்சம் வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மலர் ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறாங்க. மலர்கிட்ட வந்து இப்போ என்ன மலர், நீ மதிக்கிட்ட பேசணும் அவ்வளோதானே அப்படின்ட்டு சொல்லும்போது, உங்கள் அம்மா அப்பா நான் மதிக்கிட்ட பேசவே கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதை மீறி நான் மதிக்கிட்ட பேசினேன்னா கண்டிப்பாக அவங்க தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால தான் மதி என்கிட்ட வந்து பேசினப்போ கூட நான் வந்து பேசல. அவங்க சொல்கிறதுக்காகலாம் நீ மதிக்கிட்ட பேசாமலாம் இருக்கக்கூடாது. அது ரொம்பவே தப்பு மலர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இரு அப்படின்ட்டு ரேவதிக்கு நம்ம பாக்கியராஜ் வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க. நம்ம ரேவதியுமே பாக்கியராஜ் கிட்ட கொஞ்சம் வருத்தப்பட்டு தான் பேசுகிறாங்க. பாவம் அப்பா அம்மாவை நினச்சாலே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு பேசிட்டு இங்கே மதியை பற்றி விசாரிக்கிறாங்க. ரேவதி மலர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன நீ, நான் எல்லாத்தையுமே பார்க்க தான் செஞ்சேன். மதி உங்ககிட்ட வந்து பேசியுமே நீங்கள் ஏன் அவகிட்ட முகம் கொடுத்து கூட பேசலை? பாவம் மதியோட முகமே அப்படியே மாறிடுச்சு, ரொம்பவே ஃபீல் பண்ணா அப்படின்னு வந்து சொல்லும்போது, நான் மதிக்கிட்ட பேசணும் ரேவதி, ஃபோன் கொடுக்குறியா அப்படின்ட்டு சொல்லும்போது, இருங்க நீ நான் போயிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி மலர் வந்து பேசிக்கிறாங்க. மதி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க மலர்கிட்ட. ஏதோ அன்னைக்கு கோவத்தில் பேசிட்டேன், நான் அப்படிலாம் பேசியிருந்துருக்க கூடாது அப்படின்ட்டு. பரவாயில்ல மதி, நான் பண்ணதும் தப்பு தான். உண்மையாகவே வந்து நீ தப்பாலாம் பேசலை, சரியாக தானே சொன்ன. ஏதோ எனக்கு தான் மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு. நீ வந்து பேசியுமே நான் வந்து பேசாதது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு மதி அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ட்டு மதி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. 2 பேருமே பேசினதுக்கப்புறம் தான் 2 பேருமே ஹாப்பியாக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே சுரேஷ் ரொம்பவே கோவத்தோடு தான் வந்து வீட்டுக்கு வராரு. வந்ததுமே தங்கராஜ் வந்து சுரேஷ் கிட்ட வந்து பேசுகிறாங்க. இங்கே சுரேஷ் இருந்துக்கிட்டு தங்கராஜ் கிட்ட, மாமா இருந்தாலுமே இந்த திமிரு பிடிச்சவளை நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருக்கக்கூடாது. இவளை நான் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக என் வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கும். குடும்பத்துலேயும் இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைலாம் வந்திருக்காது. நம்ம அசிங்கமும் பட்டிருந்துருக்க மாட்டோம். எனக்கு அவளை பார்த்தாலே ரொம்பவே ஆத்திரமாக வருது. அப்படியே கொன்று போட்டுடலான்னு சொல்லிட்டு தோணுது அப்படின்னு கொலவெறியோட தான் சுரேஷ் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. இங்கே தங்கராஜ் இருந்துக்கிட்டு, சுரேஷ் நீ இவ்வளோ கோவம்லாம் படாத, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ.
நீ வாட்டில் கோவத்தில் அந்த பொண்ணை எதுனாலும் பண்ணிடாத. மாமா உன் நல்லதுக்காக தான்டா எல்லாமும் பண்ணேன். ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு நான் கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லாமும் சரியாகும்டா. எல்லாம் உன் கையில் தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் இருந்து நீ அந்த பொண்ணுக்கிட்ட சரியாக நடந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். பொண்டாட்டியை வைக்கிற விதத்தில் நீ வச்சுருந்தா இப்போது அவள் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்குமே போயிட்டு உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாளா? உன் தப்பு தான்டா சுரேஷு அப்படின்ட்டு சொல்லும்போது, என்னம்மாம்மா நான் பண்ணேன்? ஆமாம், அவளுக்கு ஒரு சில விஷயத்துலலாம் நீ இடம் கொடுத்தது தப்பு. ஃபஸ்ட்டு அவளை நீ வேலைக்கு அனுப்பிச்சுட்ருந்துருக்கவே கூடாது. அதுவே நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே ரேவதியுமே வராங்க. இவர் கூட சுரேஷு சேர்ந்தா கண்டிப்பாக அவன் உருப்படவே மாட்டான். சுரேஷ் மதிக்கிட்ட இவ்வளோ மோசமாக நடக்கிறதுக்கு காரணமே இவர் தான் சுரேஷை கெடுக்கிறதே அப்படின்ட்டு நம்ம ரேவதி மனசுக்குள்ளேயே வந்து தங்கராஜை கழுவி கழுவி ஊற்றுறாங்க. நெக்ஸ்ட்டு ரேவதி வந்து நிற்கவுமே இங்கே தங்கராஜ் இருந்துக்கிட்டு, என்ன உனக்கு வேறு வேலை இல்லையா? நானும் என் மச்சானும் பேசிகிட்டு இருக்கிறோம், ஏன் வந்து டிஸ்டர்பாக நின்றுட்டுருக்குற அப்படின்ட்டு கேட்கும்போது, இல்லைங்க சுரேஷ் இப்போ தானே வந்தான், அவனுக்கு காஃபி டீ எதனாலும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு வந்து சமாளிக்கிறாங்க. இங்கே நம்ம சுரேஷ் இருந்துக்கிட்டு, அக்கா எனக்கு எதுவுமே வேணாங்க்கா, நீ போயிட்டு ரெஸ்ட்டுடு அப்படின்ட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. ஆனால் ரேவதி போகாமல் அங்கேயே நிற்கவோ இங்கே தங்கராஜ் இருந்துக்கிட்டு ரேவதி அப்படியே முறைக்கிறாங்க. அப்புறம் தான் ரேவதி வந்து கிளம்பி போகிறாங்க. சுரேஷ் நீ போ, ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. சுரேஷுமே போகிறாங்க. மதி வந்து பெட்டில் உட்காந்துருக்குறாங்க. மதியை பார்த்துட்டு அப்படியே சுரேஷ் பயங்கரமாக முறைக்கிறாங்க. மதிக்கிட்ட ரொம்பவும் கோவமாக பேசுகிறாங்க. என்ன ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறியா? கடைசி முடிய என் அம்மா அப்பா கிட்ட நீ மன்னிப்பே கேட்கல, மன்னிப்பே கேட்காம என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் அப்படின்ட்டு ரொம்பவே திமிரில் தானே இருக்கிற. உனக்கு இருக்குடி ஒரு நாள், எவ்வளோ நாள் தான் இப்படி ஆட்டம் போகிறேன்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சுரேஷ் ரொம்பவே கோவமாக பேசிட்டு இந்த ரூமில் இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு. இன்னொரு பக்கம் தங்கராஜோட அம்மா இருந்துக்குது, டே தங்கராஜ் நீ எல்லாம் தேவையில்லாத வேலையை பார்க்குறடா, உன் குடும்பத்தை மட்டும் பார்த்துட்டு நீ சந்தோஷமாக இருடா, மற்றவங்க பிரச்சனையெல்லாம் வந்து தலையில் எடுத்து போட்டுக்காத அப்படின்னு வந்து சொல்லும்போது, அம்மா உனக்கு சொல்லியெல்லாம் என்னால் புரிய வைக்க முடியாதுமா, நீ போமா அப்படின்ட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு இங்கே சுரேஷுமே வரதை பார்த்துட்டு தங்கராஜ் இருந்துக்கிட்டு, என்னடா சுரேஷு போனதுமே திரும்பி வந்துட்ட மாமா, எனக்கு அவன் முகத்தை பார்த்தாலே ரொம்பவே கோவம் தான் வருது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இப்போது நிம்மதியே இல்லை, ரொம்பவே டிப்ரெஷனாக இருக்குது, பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்லும்போது, சரி சரி கவலைப்படாத வா, நமக்கு இருக்குதுல மருந்து மனசு சரியில்லைண்ணா அப்படின்ட்டு 2 பேருமே சேர்ந்து குடிக்கிறாங்க. அப்போது தங்கராஜை வந்து சுரேஷ் கிட்ட வந்து ஒரு சில ஐடியாலாம் சொல்கிறாங்க. இங்கே பாருடா, அந்த மதி உன் பேச்சை கேட்கணும், உன் காலடியிலேயே கிடக்கணும் அப்படின்ட்டு நீ நினச்சேன்னா ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லும்போது, என்னம்மாம்மா அவள் என் காலடியில் கிடக்கணும், அவள் திமிரை அடக்கணும் அப்படின்ட்டு தான் இப்போது நான் ஒரு முடிவில் இருக்கிறேன், அதுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நீ அந்த பொண்ணோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லும்போது, என்னம்மாம்மா இப்படி ஒரு ஐடியாவை கொடுக்குறீங்க? டே சுரேஷு, நான் சொல்கிற ஐடியா தாண்டா ஒர்க் அவுட் ஆகும். மாமா கண்டிப்பாக அதுக்கெல்லாம் அவள் ஒத்துக்கவே மாட்டா. அது எனக்கும் தெரியும்டா. மதி யாரு? உன்னோட பொண்டாட்டி தானே, உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. மதி ஒத்துக்கலைன்னா என்ன, நீ கட்டாயப்படுத்தி எல்லாமும் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லும்போது, இங்கே சுரேஷ் இருந்துக்கிட்டு, மாமா இதெல்லாம் ரொம்பவே தப்பு மாமா அப்படின்ட்டு சொல்லும்போது, டே உன்னோட பொண்டாட்டி, வேறு வழி இல்லை உனக்கு, இந்த ஒரு ஆப்ஷன் தான், இதை மட்டும் நீ வந்து பண்ணிட்டேன்னா அவ்வளோதான், மதி இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனை எதுவுமே பண்ண மாட்டா அப்படின்ட்டு சொல்லவும், இங்கே சுரேஷ் இருந்துக்கிட்டு, அப்போது நான் கண்டிப்பாக இந்த விஷயத்த பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே சுரேஷ் ரூம்குள்ளே போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தங்கராஜ் வெளியே சாவியை வச்சு டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இங்கே மதிக்கிட்ட போயிட்டு சுரேஷ் வந்து தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாங்க. மதி ரொம்பவே கோவப்படுறாங்க. என்ன பண்ணுறீங்க, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, குடிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் குடிச்சிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் ரொம்பவே தெளிவாக இருக்கிறேன், இன்றைக்கி உன் திமிரை நான் அடக்கிறேன் அப்படின்ட்டு மதியை வந்து சுரேஷ் அப்படியே ஹக் பண்ணுறாங்க. நம்ம மதி பார்த்திங்கன்னா சுரேஷை அடிக்கிறாங்க, தள்ளி விடுறாங்க. கதவை திறந்து வெளியே போகவும் நம்ம மதி வந்து முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் போக முடியலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லாமல் நம்ம சுரேஷ் கிட்ட மதி மாட்டிக்கிறாங்க. மதி நீங்கள் இவ்வளோ மோசமான ஒரு ஆளாக இருப்பீங்க அப்படின்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, உங்ககிட்டலாம் நான் இப்படி தான் நடந்துக்கணும், நீ என் பொண்டாட்டி தானே, அப்புறம் இதுக்காக நீ வந்து இப்படியெல்லாம் வந்து கத்தி கூச்சலிட்டு இருக்கிற, அமைதியாரு அப்படின்னு சொல்லி சுரேஷ் மதி கூட வந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே திமிராக தான் வந்து சுரேஷ் மதிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. நம்ம மதி ரொம்பவே கதறி அழுகிறாங்க.
இனிமே நான் சொல்கிற பேச்சை தான் நீ கேட்கணும் அப்படின்ட்டு சுரேஷ் வந்து சொல்லும்போது, இங்கே மனசுக்குள்ளேயே மதி வந்து நினச்சிக்கிறாங்க, இப்படியெல்லாம் நீ பண்ணிட்டேன்னா நான் நீ சொல்கிற பேச்சை கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்றியா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா, சுரேஷ் ரொம்பவே கெத்தா தங்கராஜ் கிட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த மதி எனக்கு அடங்கி தான் கிடக்கணும். சுரேஷை தங்கராஜ் பாராட்டுறாரு. உண்மையாகவே சூப்பரா சுரேஷ், இப்படி தான்டா நீ இருக்கணும், ஏன் மச்சான்ல நீனு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் சுரேஷ் நினைக்கிறது ஒருபோதும் நடக்காது. நம்ம மதி எப்போதுமே வந்து திமிரா இருக்கிறதா ரொம்பவே அழகு அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.